வணக்கம் மக்களே, வணக்கம். லெவல் 1 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அடிப்படை பகுப்பாய்வு. இது லெவல் 2 அடிப்படை பகுப்பாய்வு லெவல் 2. லெவல் 1ல் ஒரு பங்கை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத முழு காணொலியாக ஒரு 40 நிமிஷமாக அந்த வீடியோ காணொலியை வச்சுருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸு கூட மக்கள்கிட்ட. இது அப்படியே லெவல் 2. லெவல் 1 பார்க்காம லெவல் 2க்கு வந்தால் சத்தியமாக ஒன்றும் புரியாது. அதனால் பார்க்காதவங்க லெவல் 1 போய் பார்த்துட்டு லெவல் 2க்கு வந்துடுங்க. இந்த லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைமண்டை கையால் மண்ணை நோண்டுப்பா வந்துருன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஒரு அடியிலே கிடச்சிருப்பா, கையால் நோண்டு உயரம் கிடைக்குமா? சரி. இன்னொருத்தர் சொல்கிறாரு, கடப்பாரை எடுத்து நோண்டுப்பா 10 அடியில் வந்துருங்கிறாரு. நம்புவீங்களா? சரிப்பா, எக்ஸ்கவேட்டரை போட்டுப்பா 10 அடியில் வந்துருங்கிறாரு. நம்புவீங்களா? வைரம் ஆழமாக போய் தேடினா தான் கிடைக்கும். மேலோட்டமாக என்ன கிடைக்கும்? கருங்கல் தான் கிடைக்கும், கல் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு பங்கு. ஆளை அடிப்படை ஆய்வு செய்யாமல் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, யூடியூப்பில் சொன்னாங்கன்னு எடுத்தோம்னா கருங்கல் தான் கிடைக்கும். யூ வாண்ட் ஃபைண்ட் எனி குட் ஜெம்ஸ். ஒரு நல்ல பங்கை, நல்ல ஜெம்மை கண்டுபிடிக்கணும்னா தீர விசாரித்து அந்த நிறுவனத்துடைய அடிப்படை பகுப்பாய்வு செஞ்சு டெக்னிக்கல் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குதுன்னு முழுக்க பார்த்தா மட்டும்தான் ஒரு நல்ல பங்கை நீங்கள் வாங்க முடியும். அந்த பங்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிப்படை பகுப்பாய்வுலாம் நல்லா பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அந்த பங்கு இறங்கினாலும் உங்கள் மூளை என்ன சொல்லும்னா, இந்த பங்கை நான் தான் டீப் டைவ் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டேனேங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இது இல்லைடா, இது ஏந்திரிச்சிருண்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ இன்னொருத்தர் சொல்லி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்னா அவர் மேலே டவுட் வரும். அந்த ஆள் தான் ஏன் சொன்னான், அவனை விடக்கூடாதியா அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், குற்றம் குறை சொல்கிற இடத்துக்கு போய்டுவோம். இங்கே குற்றம் குறையெல்லாம் சொல்ல வேணாம், இது உங்கள் பணம், உங்கள் பொறுப்பு. அதனால் என்ன பண்ணணும், நம்ம தான் தேர்வு செய்யணும். சரி, அதே மாதிரியே இங்கே மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு சீக்ரெட்டையும் நான் சொல்லிடுறேன், என்ன நடக்குதுன்னு. என்ன சீக்ரெட்டு? இப்போது இது இன்ஸ்டாகிராம்லேயும் நடக்குது, டெலகிராம்லேயும் நடக்குது. அது தாங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராம் என்கிட்ட அக்கௌண்ட்டும் கிடையாது, எக்ஸ் அக்கௌண்ட்டும் கிடையாது, என்கிட்ட எதுவும் கிடையாது. ஓகே, அந்த பேரை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. இன்ஸ்டாவில் உடனடியாக எது கிடைக்கும்னு பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, அதனால் அந்த அக்கௌண்ட்டை என்கிட்ட கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராமு ப்ளஸ் டெலகிராமு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2 மில்லியன் யூடியூபர் ஒருத்தர் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட இருக்கிற கம்யூனிட்டிலாம் வச்சுருப்பார், குரூப்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அதில் டாப் நம்பர் 1 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் கஸ்டமர் இருப்பாங்க. 10 கஸ்டமர், அதாவது மாதம் 2 லட்ச ரூபா கொடுத்து இவர்கிட்ட கன்சல்டண்ட்டுக்கு இருப்பாங்க. அவங்களாம் டாப்பு. இந்த 3000 4000 தர்றாங்கல்ல 6 மாதத்துக்கு ஒரு தடவை. ஏதாவது சார் என் போர்ட்ஃபோலியோலாம் பார்த்துங்க சார், ஒரு 6000 வாங்கிக்கிங்க சார், 5000 வாங்கிக்கிங்க சார் குரூப் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படின்னா பலிக்கடாக்கள். அது ஒரு 50,000 பேர், 60,000 பேர், 50,000 இல்லை, அதான் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் தானே, அதில் ஒரு 5 லட்சம் பேர் வச்சுங்க. 5 லட்சம் பேர் 5000 குரூப்பு. மேலே எத்தனை பேர்? டாப் 1% 10 பேர், மாதம் 2 லட்சம் தராள். இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த யூடியூபர்ஸு, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த டாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டாக் பேரை சொல்லிடுவாங்க. இந்த பங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்க சார், நம்ம கெடாக்களுக்கெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன், ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் சொல்ல போகிறேன், இப்போவே நீங்கள் வாங்கி வச்சுருங்கன்றவாங்க. அப்போ அந்த 1% இருக்கிற அந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, இவர் சொன்ன மாதிரி பங்கெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. எவ்வளோக்கு? 10 லட்சம் 20 லட்சம்னு ஒரு பங்கை வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் இவர் 3 நாள் கழித்து இவர் யூடியூப்பில் பேசுவார், இந்த பங்கு தான் சிறந்த பங்காக இருக்குது, அதனால் இந்த பங்கை வாங்கினோடனே இங்கே இருக்கிற 1 மில்லியனா 10 லட்சம் பேர், அதில் சும்மா பொழுதுபோக்கு பார்க்குறவங்க ஒரு 2 லட்சம் பேர் எடுத்துங்க, 8 லட்சம் பேரில் டிமாட் அக்கௌண்ட் வச்சுருக்கான்னு வச்சுங்க, அதில் ஒரு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு 3 லட்சம் பேர் அடுத்த நாள் போய் வாங்குறாங்க. என்னாகும்? அந்த ஸ்டாக்கு 3 ரூபா 4 ரூபா விலையேறும். அடுத்து இந்த வாங்கினாங்கல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, அவனோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லுவான், அவர் சொன்னாரியா டெலகிராமில், அதனால் வாங்கிட்ட பாரு, நீ வாங்கி போடு. 3000 நான் பே பண்ணேன், உனக்கு ஃப்ரீயாக சொல்கிறேயா, எது புத்திசாலியாமல் இவர் ஃப்ரீயாக சொல்கிறேயா, போடு, ரைட்டு செம்மறியாக எடுத்தானே எல்லாம். உடனே அவர் அங்கே போடுவாங்க. ஆக மொத்தம் என்ன ஆகும், அந்த ஸ்டாக் அப்படியே மேலே போய்ட்டுருக்கும். மேலே போகிறோன்னா அந்த 1%ல் வாங்கினாங்கல்ல அவங்க 15வது நாள் 20 நாளில் ஒரு பங்கில் 30 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. விற்றுட்டு போனதுக்கப்புறம் இந்த நம்ம ஆளுங்களாம் இருக்கிறாங்களே, ஏழைவாளைங்கெல்லாம், இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, பலிக்கடாவாக கடைசியில் அந்த பங்கை வாழ்நாள் முழுக்க வச்சுட்ருப்பாங்க. இதுதான் சார் உண்மை. புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு, இதுக்கு பேர் ஃப்ரண்ட் ரன்னிங்னு சொல்லுவாங்க.
ஒரு பங்கை இது என் மனைவிக்கோ அல்லது யாருக்கோ ஒரு ஆளுக்கோ சொல்லி வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யூடியூப்பில் பேசி அதில் விலை உயரும் பொழுது என் மனைவியை நான் லாபகரமான ஆளாக மாற்றுறது. ரைட்டா? சரி, இதெல்லாம் சீக்ரெட். இது மாதிரி சீக்ரெட் சொன்னால் நான் 30-40 சீக்ரெட் சொல்லுவேன் நான், அவ்வளோதான். சரி, அப்போ ஒரு பங்கை நம்ம இப்போ எப்படி தேர்வு செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கம்பெனியை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். ஓகே, இப்போ அந்த கம்பெனி என்னோடய ஸ்டாக்கில் கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு சாம்பிள். ஓகே, இப்போது நான் ஒரு கம்பெனியை பேசும் பொழுது என்ன நீங்களாக உணர்ந்துக்கங்க. ஒரு பங்கை வாங்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த நிறுவனத்தை நான் எப்படி பேசுகிறனோ அது மாதிரி உங்களுக்கு அந்த தொழில், அவன் செய்கிற பிஸ்னஸ்ஸு, அதில் எவ்வளோ விற்பனை இருக்குது, அதில் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ நடக்க போகுது, அதாவது வியாபார விரிவாக்கம் எவ்வளோ நடக்க போகுது, ஜாயின்ட் வெஞ்சர் யாரோட பண்ணியிருக்கான், வெளிநாட்டுக்கு எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க, அந்த ஓனர் யார், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர் எத்தனை வருஷம் அந்த தொழிலில் இருக்கிறாரு, அவனுக்கு ஃபேமிலி யார், இது எல்லாம் இப்போ நான் பேச போகிறேன். அதே மாதிரி நீங்களும் எப்போ இன்றைக்கி பேசுகிறீங்களோ அப்போ தான் ஒரு பங்கே நீங்கள் வாங்க முடியும். அதாவது ஒரு தொழிலையும் ஒரு வியாபாரத்தையும் புரியாமல் ஒரு பங்கை வாங்க முடியாது. சார் நான் நம்பரை மட்டும் பார்க்குறேன் சார், நடக்காது. நம்பருங்கிறது தேர்வு செய்ய தான், அதான் சொல்கிறேன். நம்பர் எங்கே தேர்வு செய்ய, இது முழு 2வது அடிப்படை பகுப்பாய்வு. இந்த இடத்துல என்ன முழுக்க ஆய்வு செய்ய போகிறோம். highly analysis, deep dive analysis we are going to do now. ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்பெனியோட நேம் இங்கே கொடுத்துட்றேன், ப்ரீமியர் எனர்ஜிஸ். ஓகே, இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸை அக்கு வேறு ஆணி வேறு இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாம். இப்போ நேரடியாக நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். நம்மளோட அடிப்படை பகுப்பாய்வு 2 ஆரம்பிச்சிடலாம். கம்பெனியோட பேர் பாருங்கள், ப்ரீமியர் எனர்ஜிஸ். முதல்ல இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். இந்த கம்பெனியை வந்து என்கிட்ட கிடையாது ஷேர். இப்போது ஒரு சாம்பிளுக்காக திருப்பி இங்கே கீழே வேணால் கொடுத்துறேன், டிஸ்க்ளைமர் சாம்பிளுக்காக தான் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு யாரும் வாங்கிட வேணாம். உங்களுடைய பகுப்பாய்வை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? ஓகே, ப்ரீமியர் எனர்ஜிஸோட ஓனர் 1969 இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறாரு. சுரேந்தர் பால் சிங் முடித்த கையோடு அவர் என்ன பண்ணுறாரு, இன்ஜினியரிங் முடித்தோடனே ஆண்டர்ப்ரனராக மாறி இந்த டர்பைனுக்கு, காருக்கு இந்த போல்ட் நட்லாம் செட் பண்ணுவோம்ல, போல்ட் நட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயார் பண்ணி கரெக்டாக ஒரு 5-6 வருஷத்துலேயே கொலாப்ஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸ்ஸு. மனுஷானா சோர்வடையலை. பாஜி என்ன பண்ணியிருக்கிறார், திருப்பி அடுத்து வந்து 1985 இந்த அடிபம்ப் இருக்குல்ல, பச்சை கலரில் நம்ம ஊர்லலாம் இருக்கலாம், அந்த அடிபம்புக்கு தயாரிக்கிற கம்பெனியை பண்ணார். அந்த அடிபம்பு தயாரிக்கிற கம்பெனியை பண்ணும்பொழுது யூனிசெஃபோடு சேர்ந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து அந்த அடிபம்பெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுத்துகிறாரு. கொஞ்சம் பிஸ்னஸையும் கற்றுக்கிறாரு. அடிபம்ப்லேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து வந்து ஒரு சோலார் சின்ன கையில் கிடைச்ச சோலாரை எடுத்துகிட்டு 2 ஒயர் எடுத்து டைரெக்டாக நம்மளோட குண்டு பல்பு இருக்குல்ல அதில் வச்சு பார்க்குறாரு. அதில் பவர் வருது. பவர் வந்தோடனே மனுஷன் என்ன பண்ணுறாரு, அவர் ஆரம்பிக்கிறாரு இந்த சோலார் பிஸ்னஸ். அப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கி அவரோட பையன் எம்டி ஆகிட்டார். அவர் தான் வந்து சிரஞ்சீவ். ஓகே, அவர் வந்து இப்போ 2 பேரும் தான், இவங்க 2 பேரும் ஓனர்ஸாக இருக்கிறாங்க. ரைட்டா? சரி, இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் இன் சோலார் எனர்ஜி எதுக்காக வருது, இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளும் என்ன சொல்லுது, சோலார் எனர்ஜி இயற்கையிலேருந்து வரக்கூடிய அந்த எரிபொருளை பயன்படுத்தணும், CO2 பண்ணக்கூடாது, டீசல் ஃபாசில் எரிபொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாது, டீசலு பெட்ரோலு அதுலேருந்து வரும் புகை வருது, அதனால் நம்ம வந்து சோலாரை பயன்படுத்தணும். அதனால் சோலார் எனர்ஜி 2030 நம்ம வந்து 0 கார்பன் எமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் பல ஸ்கீம்லாம் கொண்டாந்துருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோலார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பாலிசிலிக்கான்ங்கிற ஒரு கனிமம் இருக்குது. அந்த கனிமம் எப்படின்னாக்க நம்ம கல் மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லை என்ன பண்ணாங்க, தட்டி செங்கல் மாதிரி பண்ணிடுவாங்க. அது பேர் இங்கோட்டுன்னு மாறிடும். அது பேர் இங்கோட்டும்பாங்க. இங்கோட்டை அப்படி செங்கலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்லைட்டாக அப்படி போடுறாங்கல்ல, ஸ்லைஸாக போடுறாங்களா, அது பேர் வேஃபர்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க கொடுத்துட்றேன். அப்போது பாலிசிலிக்கான்லேருந்து இங்கோட்லேருந்து வேஃபர்லேருந்து என்ன வருது, செல்லுலேருந்து மாடுல்ஸு. அதாவது இவங்க பாலிசிலிக்கானை எடுக்கிறாங்க, அதை தட்டையாக பண்ணுறாங்க, அதை செங்கல் மாதிரி பண்ணுறாங்க, ஸ்லைஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து செல்லு தயாரிக்கிறாங்க. செல்லை தயாரித்ததுக்கப்புறம் எல்லா செல்லையும் அடுக்குனா என்ன வரும், பேனல் வரும், அதான் மாடல்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. இப்போ இது தயாரிக்கிறாங்க ஒன்று, இன்னொன்று இன்ஸ்டாலேஷனும் பண்ணுறாங்க. தயாரிக்க மட்டும் செய்யலை சார்,
அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் எந்த இடம் கேட்குதோ அந்த இடத்துட்ட போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை வீட்டுக்கு தேவையான இடத்துல வந்து ஆளுங்களை அனுப்பி பண்ணுறது, ஒரு நிறுவனத்தில் போய் பண்ணுறது. இவங்களோட நிறுவனம்லாம் எங்கெங்கே பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் நான். கவர்மெண்ட் எவ்வளோ அவார்டு கொடுத்துருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க, இன்ஸ்டாலேஷனும் பண்ணுறாங்க. அடுத்து இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? அதாவது அடுத்து இவங்க வந்து இபிசியும் பண்ணுறாங்க, என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க, ரைட்டு, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. இவங்க பவர் பிளான்ட்டும் போட்டு தராங்க. எப்படி? கவர்மெண்ட்டு கேட்குது, எனக்கு வந்து இண்டிவிஜுவல் பவர் பிளான்ட், ஓகே, ஐபிபிம்பாங்க, இண்டிவிஜுவல் பவர் பிளான்ட்டு எனக்கு வந்து இந்த லொக்கேஷனில் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துட்ட போயிட்டு சூரிய வெளிச்சம் எந்த இடத்துட்ட வருது, எத்தனை நாளைக்கு வருது, எந்தெந்த மாதத்தில் வருது, இங்கே போட்டால் எவ்வளோ எனர்ஜி எடுக்கலாம், எவ்வளோ சோலார் பேனல் போடணும், அதுக்கு எவ்வளோ வேணும், அதோட கீழே அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸை பார்க்கணும், எந்த இடத்துல வைக்கணும், அதோட தரைத்தளம் எப்படி இருக்குது, சமமாக இருக்கான்னு பார்க்கணும், மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணும், இதெல்லாம் ஆராயிறாங்களா இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் இந்த பொருளை எல்லாத்தையும் வாங்கணும்ல, ப்ரொக்ரூட்மெண்ட்டு. அப்போ பொருள் பில்லிங்கு எங்கெங்கே இருந்தாலும் வாங்கணுமோ அதுலேயும் பண்ணிவிட்டு அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்து ப்ரீ கமிஷனிங் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் கமிஷனிங் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரீ ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க, ரன்னிங் பண்ணுவாங்க, ட்ரை ரன்னிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் பண்ணி எனர்ஜி எடுத்து காமிச்சு பவராக காமிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பில்லு வாங்கிப்பாங்க. இது பேர் என்னது? இபிசி. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க? மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க, இபிசி பண்ணுறாங்க. சரி, மேனுஃபேக்சரிங்கில் அவங்க வந்து 2 பண்ணுறாங்க, ஓகே. பிஏஆர்சின்னு ஒன்று பண்ணுறாங்க, டாப்கான்னு பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துட்றேன். பிஏஆர்சிக்கும் டாப்கானுக்கும் என்ன? இப்போ டாப்கான் தான் பெஸ்ட்டாக போய்ட்டுருக்கு, ஓகே. டாப்கான் வந்து தைவான்ட்டேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு அங்கேருந்து எடுக்கிறாங்க. என்ன சார், ஏன் சார் தைவான்? சார் தைவான்னாலே உங்களுக்கு தெரியும், தைவான்னாலே சிலிக்கான்லேருந்து தான் சார் செமிகண்டக்டர்லாம் வருது. நம்ம சன் இருக்குல்ல, சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோட்டான்ஸ். அந்த ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணுது? நேராக வந்து அதில் என்ன பண்ணுது? வெப்பம் இருக்குது, ஹீட் இருக்குது, நேச்சுரல் ஹீட்டு. அந்த ஹீட்டு வந்து நம்ம பாலிசிலிக்கானில் இருக்கிற அட்டம்ஸ் இருக்குல்ல, அணுக்கள், அது மேலே படுது. சூடானோன்னா என்ன பண்ணும்? அது அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த ஆட்டம்ஸ்லேருந்து அதிர்வு ஏற்படுத்தி அதுலேருந்து ஒரு மின்னணு, ஓகே, மின்னணு எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஒரு டைரக்ஷன் ஃப்ளோவில் ஓட ஆரம்பிக்கும் பொழுது எல்லா அணுக்களும் சேர்ந்து, எல்லா மின்னணுக்களும் சேர்ந்து ஒரு இடத்துல ஓடும் பொழுது அது டைரக்ட் கரண்ட்டாக மாறிடுது, டிசியாக மாறிடுது. இப்படி தான் சோலார் வந்து ஒர்க் ஆகுது, ரைட்டா? அந்த பவரை அந்த நிறுவனமோ அந்த கவர்மெண்ட்டோ எவ்வளோ மெகாவாட்டு கேட்டுச்சோ அதற்குரிய சோலார் பேனல் அங்கே செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பவரை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு பில்லு போட்டுட்டு அந்த பில்லை பைசா வாங்கிடுவாங்க, ரைட்டா? இதுதான் அவங்களோட பிஸ்னஸ்ஸு. இதில் முக்கியமாக இப்போ டாப்கானாக யூஸ் பண்ணுறாங்க. டாப்கான் பாருங்கள், இங்கே பாருங்கள், ப்ளூவுக்கும் டாப்கானுக்கும், பிஏஆர்சிக்கும் டாப்கானுக்கும். பிஏஆர்சி பழைய சிஸ்டம், அது கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ கொஞ்சம் டார்க் பிளாக் கலரில் வருது இல்லை, இது வந்து டாப்கான். இப்போ ரீசெண்டாக அமெரிக்காலேயும் தைவான்லேயும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹைடெக் டெக்னாலஜி. இவங்களோட காம்படிட்டர் விக்ரம்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது வேரி எனர்ஜிஸ் இருக்குது. அவங்கள்ட்டலாம் கூட இந்த டாப்கான் இல்லை, இவங்கள்ட்ட தான் ஹை எஃபிஷியன்சி இருக்குது. இவங்க ஜேவி தைவானோட பண்ணிவிட்டு இதை பண்ணுறாங்க, ரைட்டா? இப்போ பிஸ்னஸ் புரிஞ்சிருச்சா என்னென்ன பண்ணுறாங்கன்னு? ரைட். இப்போ நேரடியாக நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, என்னது கம்பெனி பேர்? ப்ரீமியர் எனர்ஜிஸ் சோலார் செல் மாடுல் உற்பத்தியாளர்கள். என்னது சோலார் செல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து அது எல்லாம் செட் பண்ணி வச்சது ஒரு சோலார் செல்லு. ஒன்றா இருந்தால் சோலார் செல்லு பல வகையாக அடுக்கி வச்சா அது சோலார் பேனல், சோலார் மாடியூல், ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு பார்வை என்ன பண்ணுறோம்? இந்த கம்பெனி 1995 ஆரம்பித்து 30 வருட அனுபவம் இருக்குது. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஹைதராபாத்லேயும் தெலுங்கானாலேயும் இருக்குது. ஐபிஓவில் 2024 வந்தாங்க. 1290 கோடி மூலதனமாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன? மக்கள்கிட்டேருந்து எடுக்கப்பட்ட பணம், வாங்கப்பட்ட பணம், அதை வச்சு தான் அவங்க தொழில் பண்ணுறாங்க. இப்போ அந்த பங்கை பற்றி தான் நம்ம பார்க்குறோம், ரைட். சிறப்பு அம்சங்கள்: இந்தியாவின் முன்னணி சோலார் தயாரிப்பாளர், செல் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 100 பங்கு சந்தை பங்கு. டாப்கான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, டாப்கான் தொழில்நுட்பம், சமீபத்திய தொழில்நுட்பம் அதுவும் இருக்குது. அடுத்து லீடு தங்க சான்றிதழ்லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்து கிவா டாப் பர்ஃபார்மர் 2023, 24, 25 வாங்கியிருக்காங்க. 4 ஆண்டுகளில் கிரேட் ஒர்க் பிளேஸ், அதாவது பெண்கள் வேலை செய்ய தகுதியான இடம், நல்ல இடம்னு 4 தடவை அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து பிஸ்னஸ் மாடல் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், செங்குத்து ஒருங்கிணைப்பு, அதாவது வெர்டிகல் இன்டெகிரேஷன், ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். சார் வெர்டிகல் இன்டெகிரேஷன் என்னென்னா தன் தொழில் இருக்கு இல்லையா, தன் தொழில் என்ன பண்ணுறாங்க? செல்லை உபயோகிக்கிறாங்க, மாடல்ஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? அடுத்து வந்து இபிசி பண்ணுறாங்க, அடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க, பைசா வாங்குறாங்க. இதெல்லாம் எப்படி போகுது? அவங்களுக்கு
வேறு யாரையும் சார்ந்திராத தொழில். ஓகே, இது பேர் வெர்டிகல். இதே சார்ந்திருந்தாங்கன்னா என்னென்னா, என்னுடைய காம்படிட்டர்லேருந்து என்னுடைய போட்டியாளர்கள்ட்டேருந்து நான் பொருளை வாங்குகிறேன், என்னுடைய பக்கத்து B2Bலேருந்து நான் ஒரு பொருளை வாங்குகிறேன். அப்போனா இது வந்து பரவி வேலை செய்வது என்பது ஹரிசாண்டல். ஓகே, ஹரிசாண்டல் இன்டகிரேஷன். இது வந்து அவர்களுடைய பொருளை வச்சு அவர்களே பிஸ்னஸ் பண்ணுவது என்பது வெர்டிகல் இன்டகிரேஷன். ஓகே, என்ன பண்ணுறாங்க? இன்கோட் அண்ட் வேஃபர் ஜாயின் வெஞ்சர் யாரோட பண்ணியிருக்காங்க? தைவானோட பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டோம். செல்ஸ் பண்ணுறாங்களா? ஆமாம். மாடல்ஸ் பண்ணுறாங்களா? ஆமாம். 5.1 GW திறன் பண்ணுறாங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்ட்ரு அதையும் பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்ட்டரும் பண்ணுறாங்க. ரைட்டு. அடுத்து முழு மதிப்பு சங்கிலி கட்டுப்பாடு இங்கோட்டு முதல் மாடல்ஸ் வரை. புரிஞ்சிருச்சாங்க? அதாவது பாலிசிலிக்கான்லேருந்து என்ன வருது? இங்கோட்டு வருது. ஓகேவா? செங்கல் மாதிரி வருது. செங்கல்லேருந்து ஆரம்பித்து இன்கோட்லேருந்து ஆரம்பித்து மாடல் வரை அவங்க தான் பண்ணுறாங்க. ரைட்டா? சமீபத்திய டாப்கான் தொழில்நுட்பம் அதிக சிரமமாக இருக்குது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்ட்டர், அடுத்து பேட்ரி எனர்ஜி சேவிங்ஸ் செக்யூர்டு சேவிங்ஸ் என்னமோ வரும் இது. ஓகே, BES அதாவது பேட்ரி எனர்ஜியில் சோலார் எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கிறது. அப்போ பேட்ரி ரிலேட்டடும் இவங்க பண்ணுறாங்க, இன்வெர்ட்டரும் பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் தொழில்நுட்பம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. ரைட். அடுத்து தற்போதைய Q3 இந்த வருஷத்தோட 2026 Q3 உற்பத்தி திறன் மற்றும் விரிவாக்கம், அதாவது எக்ஸ்பான்ஷன் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துருவோமா? இப்போ செல்ஸ் எவ்வளோக்கு இப்போ தயார் பண்ணுற நிலையில் இருக்காங்க? 3.2 GW வச்சுருக்காங்க. மாடல்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க? 5.1 GW வச்சுருக்காங்க. வரவிருக்கும் விரிவாக்கம் அங்கே பாருங்கள், புதுசாக வரப்போகிறது 7 GW புதிய செல் ஆலை. ஓகே, ஆந்திராவில் வருது, ஜூன் 2026 வருது. அடுத்து செப்டம்பர் 2026 ஒன்று வருது. அடுத்து 5.6 GW புதிய மாடுல் ஆலை சீதாராம்பூர் தெலுங்கானாவில் வருது. சார் இவங்க முழுக்க ஆந்திராவில் ஆந்திரா கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு எல்லா அவார்டும் கொடுக்குது. அதனால் ஆந்திராவை சார்ந்து தான் இருக்காங்க. இட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து இணைந்து செயல்படுகிற இந்த நிறுவனம். ஓகே, ஆனாலும் இவங்க நார்த்துலேயும் போயிட்டு இவங்க EPC ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ரைட்டு. மொத்த இலக்கு திறன் இதுவரையும் 10.8 GW ப்ளஸ் 11 GW இந்த மாடல். ஸோ செல்ஸும் எவ்வளோ வச்சுருக்காங்க, மாடல்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க நம்ம பார்த்துட்டோம். ரைட்டு. அடுத்து இங்கே பாருங்கள், உற்பத்தி திறன் விரிவாக்கம். இங்கே பாருங்கள், ரெவன்யூ மிக்ஸ்டு பை ஜியோகிராஃபி. இங்கே பாருங்கள், டொமஸ்டிக் க்ரீனாக இருக்கிறதுலாம் டொமஸ்டிக் எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்கள், 100% 99% டொமஸ்டிக்னா உள்நாட்டு உற்பத்தி. எத்தனை? யாருக்கு? கல்கத்தாவுக்கு பண்ணுறேன், UPக்கு பண்ணுறேன், தமிழ்நாட்டுக்கு பண்ணுறேன். இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பண்ணுறாங்க? 99. 2025 மட்டும் பாருங்கள் 6% எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? இதில் பாருங்கள் செல்லு எவ்வளோ பண்ணுறாங்க? இங்கே பாருங்கள், செல்லு ப்ளூ கலர் பாருங்கள், செல்லு எவ்வளோ பண்ணுறாங்க? 22% பண்ணுறாங்க. இப்போ இந்த Q3 சொல்கிறேன், Q3யோட மேலே படம், Q3யோட 2026 என்ன பண்ணுறாங்க? 22% செல்லு, மாடுலு 75%, அதர்ஸு EPC அது ஒரு எத்தனை பர்சன்டேஜ்? அது ஒரு 3%. ஸோ இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் ரெவன்யூ, வருவாய் எங்கிட்டேருந்து வருது. அதுதான் வருவாய் எந்தெந்த ஊர்லேருந்து வருது, எங்கெங்கேருந்து வருது, அதையும் சொல்லியாச்சு. அடுத்து அதான் உள்நாட்டு உற்பத்தி. இப்போ தான் பார்த்தோமே, உள்நாட்டில் 99%, வெளிநாட்டுக்கு ஒரு 1% ஏற்றுறாங்க. இங்கே பாருங்கள், இந்திய அரசு திட்டங்கள், தனியார் IPP அதான் இண்டிவிஜுவல் பவர் பிளான்ட்னு சொன்னாலும் அது, அடுத்து EPC, அடுத்து ரூஃப் டாப் அண்ட் ஓப்பன் அக்சஸ். சார் ரூப் டாப்பில் உங்களுக்கு தெரியும், மாடியிலலாம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ கேள்விப்படுறீங்களா என்னென்னு தெரில. ஓடு இருக்குல்ல, ஓட்டில் வந்து சோலார். ஓகே, டெயில்ஸு. ஓகே, ரூஃப் டெயில்ஸில் சோலார் ரெடி பண்ணுறாங்க சார். இதையும் இந்த பிஸ்னஸ் இவங்க தான் பண்ணுறாங்க. அடுத்து சார் சைனாவோட வேணால் நான் காட்டுறேன். சைனாவில் எவ்வளோ இருக்குது, அமெரிக்காவில் எவ்வளோ சோலார் போயிட்டுருக்கு, இன்னும் ஏன் இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் நிறையாவே இருக்குது. ரைட்டா? சரி. அடுத்து தயாரிப்பு கலவை வந்து மாடுல்ஸு 75%, செல்லு 22%, மற்றவை இதெல்லாம் சொல்லிட்டோம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தது தான், அடிக்கடி பார்த்துட்டோம். அடுத்து குவார்ட்டர்லி ப்ரொடக்ஷன், செல் மாடுல்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே பாருங்கள், 2025 எவ்வளோ பண்ணாங்க, 2025 Q4 என்ன பண்ணாங்க, 2026 Q1, Q2, Q3. அப்போது இவங்களுக்கு என்ன நடக்குது? மாடல்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மாடல்ஸ் என்ன பண்ணுறாங்க? பேனலாக செஞ்சு எங்கேயோ ஏற்றுமதியோ அல்லது நம்ம மாநிலங்களுக்கோ அனுப்புகிறாங்க. அது மட்டும் தெரியுது. ரைட்டு. ஆர்டர் புக்கு ஒரு நிறுவனத்தை நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டர் புக்கு பாருங்கள், 13,724 கோடி ஆர்டர் புக்கு இப்போ ரெடியாக வச்சுருக்கிறாங்க. எப்போ ஆர்டர் புக்கு? இந்த 2025 வரையும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இப்போவே இந்த கம்பெனியில் பிஸ்னஸ் இருக்கிறதுங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ மெகாவாட்டுக்கு ரெடியாக இருக்குது? 9,413 மெகாவாட்டு டிசம்பர் 2025 மொத்த திறன் இருக்குது. அடுத்து அதில் உட்பிரிவு பாருங்கள், செல்லு 54%, மாடல் 46%, EPC 0.1%. அப்போ Q3ல் 2,400 கோடி புதிய ஆர்டர்கள் இருக்குது.
புரியுதுங்களா? அப்போ ஆர்டர் புக் இருக்கா? ரைட்டு. இப்போது Q3 முடிவுகள் பார்த்துருவோமா? இந்த பாருங்கள், விற்பனை வருவாய் ரெவன்யூ பாருங்கள், Q3 2025, அதாவது Q3 அப்படின்னா அதான் சார் 4 வருடமாக பிரிக்கிறோமா சார், குவார்ட்டரு 12 மாதத்தை 4ஆக உடைங்க சார். 4ஆக உடைச்சா என்ன வரும்? Q1, Q2, Q3, Q4 வருதா? இதான் சார் Q3 பாருங்கள் சார் 2025, அந்த 3 மாதத்துக்குடைய வருவாய். அடுத்து Q4ஓட வருவாய், Q1ஓட வருவாய் 2026, அடுத்து Q2, அடுத்த காலாண்டு, அது என்ன சார் சொல்கிறது, காலாண்டு தானே சொல்லுவோம், ஆமாம், காலாண்டு வருவாய். ஓகே, காலாண்டு நிதி அறிக்கை. காலாண்டு நிதி அறிக்கையில் பாருங்கள் Q2 1837, இப்போ பாருங்கள் Q3யில் பாருங்கள் 2028 1936. சரி, இப்போது அங்கே பாருங்கள் ஒய்ஒய் 13% ஏறி இருக்குது. குவார்டர் எவ்வளோ இருக்குது? அதாவது ஒய்ஒய்னா இங்கே பாருங்கள், போன 2025 Q3 பாருங்கள் 1373, இந்த Q3 ஓடுது பாருங்கள் 1936. கரெக்டாக? அதனால தான் குவார்டரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இயர் ஆன் இயரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரிஞ்சிச்சா? அடுத்து ரைட்டு. சார் இங்கே பாருங்கள் சார், எபிட்டா லாப விகிதம் மார்ஜின்ஸு எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன சார்? எபிட்டா லாப விகிதம் அப்படின்னா என்ன சார்? எபிட்டாங்கிறது என்னென்னா நெட் இன்கம்மு, ஓகே, இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, டெப்ரிசியேஷன், அமார்டேஷன், அதாவது ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது வருவாய் வந்துருச்சு, டேக்ஸு கொடுக்கறதுக்கு முன்னாடி, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, டெப்ரிசியேஷன் போகிறதுக்கு முன்னாடி அதோட வருவாய் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 593 கோடிக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் வந்திருக்கு. அது 15 அதான் இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 15.15% ஒய்ஒய், 5.8% குவார்டர் ஆன் குவார்ட்டர் எகிரி இருக்குது. அடுத்து எபிட்டா மார்ஜின் 30% கொடுத்துருக்கு, நல்லாவே இருக்குது. எபிட்டா மார்ஜின்லாம் இவ்வளோ இருந்தால் சீரான கம்பெனி தான். ரைட்டு. செலவுகள்லாம் கட்டுப்பாடில் இருக்குது. அடுத்து இப்போ தான் நிகர லாபம். அப்போது இப்போ டேக்ஸ் பே பண்ணிட்டேன், ஓகே, இப்போ டேக்ஸ் பே பண்ணிட்டேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டேன், டெப்ரிசியேஷன் பொருட்கள்லாம் மாற்றிட்டேன், அதெல்லாம் போக இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது, லாபம் எவ்வளோ இருக்குது? லாபம் பாருங்கள், கடைசியாக 392 கோடி இப்போ லாபம் இருக்குது. ரைட்டா? இங்கே பாருங்கள், இது வந்து ஒன்றும் இல்லை சார், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், பிஏடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். முன்னாடி என்ன பார்த்தோம்? எபிட்டா பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு, இது ஆஃப்டர் டேக்ஸு. ரைட்டு. ஆஃப்டர் டேக்ஸ் தான் இது நிலையானது, நெட் ப்ராஃபிட் தான் பார்க்கணும். எபிட்டாவும் பார்ப்பாங்க. இதாவது எபிட்டாலேருந்து எபிட்டா ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் ஒரு மாதிரி இருக்கும்னா அந்த சிஏ என்ன பண்ணுவானுங்க, உட்காந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்க. சார் இதே சார் இப்படி பண்ணணும், அதை எடுத்து அப்படி போடுங்க சார், இதை எடுத்து இப்படி போடுங்க சார், கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி சில தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணுவானுங்க. அதனால தான் இதை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. ரைட்டு. அடுத்து இங்கே பாருங்கள், Q3 FY 26 பேட்டு 392 கோடி. வருஷம் அங்கே பாருங்கள், Q3யில் இருந்த 2025 Q3 2025க்கும் Q3 2026க்கும் 53% ஏறி இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 10% ஏறி இருக்குது. ரைட்டா? ஸோ கம்பெனி வந்து வளர்ந்து வருதுங்கிறது இதுலேருந்து தெரியுது. அடுத்து கடன் மற்றும் நிதி ஆரோக்கியம் அப்படின்னா டெட் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோமா? இந்த பாருங்கள், டெட் ஈக்விட்டி லெஸ் தென் 1 இருக்கணும். அன்றைக்கே நம்ம பேசியிருந்தோம் நம்பர். டெட் ஈக்விட்டி நல்லாவே இருக்குது, கம்மியாக இருக்குது. ரைட்டா? அப்போ டெட் ஈக்விட்டி வெறும் 387 கோடி தான் இருக்குது. கேப்பெக்ஸ் காரணமாக, கேப்பெக்ஸ்னால் என்னென்னாக்கா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா முதலீடு செய்வதற்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கியிருந்திருக்காங்க. அந்த கடன் எவ்வளோ இருக்குது? 1க்கு கீழே இருக்குது. அப்போ இது சரியானதானா? மிக சரியானது. ரைட்டு. இப்போ வந்துடுவோம் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இங்கே பாருங்கள் சார் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் Q3 26, அடுத்து Q3 25. எப்போவுமே நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க. Q3 முன்னாடி இருக்கும், Q3 26 இந்த வருஷம் இங்கே இருக்கும், போன வருஷம் இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் நெகட்டிவ்னு அர்த்தம். அதாவது நெகட்டிவ்னு சொல்ல மாட்டாங்க, மைனஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நெட் ப்ராஃபிட்டு இப்போ வந்து ஒன்றும் இல்லை, பேட் இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். பேட் வந்து 3916 இருக்குல்ல, அதே ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ்ன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க, மைனஸ்னால் மைனஸாக போட மாட்டாங்க இந்த இடத்துல பேட்டில். ஸோ அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ரைட். அப்போ டோட்டல் இன்கம் தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? அதர் இன்கம் சார் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அதர் இன்கம்மு ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை அதிகமாக வந்துடக்கூடாது. புரியுதா சார் நான் என்ன சொல்கிறேன்னு? சார் தொழிலிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை விட அதர் இன்கம் அதிகமாக. அதாவது நான் வந்து ஸ்கிராப்பிங்கில் போட்டேன், ஒரு நாட்டுக்கு வந்து இந்த பொருளை வந்து கம்மியான ஒரு கூடுதல் விலைக்கு விற்றேன், அதனால் எனக்கு லாபம் வந்துச்சு, அதனால் இந்த வருஷம் எனக்கு லாபம் வந்துருச்சுன்னா அது ஏமாற்று வேலை.
அது வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து எவ்வளோ வந்துச்சு, அதாவது நீ பண்ண தொழிலேருந்து முக்கியமாக என்ன வந்துச்சு. நீ எடைக்கு போட்ட, பேப்பர் எடுத்து போட்ட, உன் கடையில் இந்த டஸ்ட்பின் எடுத்து தூக்கி போட்ட, உன் ஆளுங்களுக்கு சம்பளத்தை கட் பண்ண, அதுலேருந்து வந்துச்சு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. உன்கிட்ட நீ வேலை பார்த்து உன்னோட ப்ரொடக்ஷன் பண்ணி உன்னோட அதில் எவ்வளோ பணம் வந்துச்சு, அதுதான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரைட்டா? இப்போ டோட்டல் இன்கம் வந்துருச்சா, இந்த பாருங்கள் டோட்டல் இன்கம் ஒய்ஓவை எவ்வளோ 12% ஏறி இருக்குது, குவார்டர் ஆன் குவார்டர் 2% ஏறி இருக்குது. ரைட்டா? அடுத்து இதில் பாருங்கள், இன்வென்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இன்வென்ட்ரிஸ்லாம் இங்கே பாருங்கள். இன்வென்ட்ரிஸ்னால் என்னென்னா, அவங்க ஆல்ரெடி வாங்கி வச்ச பொருளாக இருக்கும். இன்வென்ட்ரிஸில் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, என்றைக்கோ வாங்கின பொருளை வாங்கி வச்சுருப்பாங்க. ரைட்டா? இது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் வாங்கி வச்சுருவாங்க. அப்போது அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கி என்ன விலை ஏறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விலையை ஏற்றி விற்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அதில் லாபம் வரும். ரைட்டா? ஏன்னா முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம், இப்போ விற்கிறோம், அப்போ அது லாபம் வர தானே செய்யும். அப்போது இன்வென்ட்ரிஸையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இன்வென்ட்ரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடாது. அதை நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்த்துருவோம் கொஞ்சம் நேரம். ஓகே, அடுத்து ஆப்ரேஷனல் எபிட்டா இங்கே வந்துருச்சு. மார்ஜின் பாருங்கள், ஆப்ரேட்டிங் மார்ஜிங்க 30% இருக்குதுங்க. 10க்கு மேலே இருந்தாலே கிரேட்டு தான். இது 30% இருக்குது. ரைட்டா? அடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 3916. போன வருஷம் என்னென்னா, போன குவார்ட்டரில் என்ன 2552. குவார்டர் ஆன் குவார்ட்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10%. ஒய்ஒய் எவ்வளோ இருக்குது, 53% ஆகிருக்கு. சரியா? அடுத்து இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி பெனிஃபிட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 256 கோடியாக இருக்குது, இப்போ 466 கோடியாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அப்போனா புதுசாக வேலைக்கு ஆள் எடுத்திருப்பாங்க, அல்லது எம்ப்ளாயர்ஸ் அதிகப்படுத்தியிருப்பாங்க. எம்ப்ளாயர்ஸ் அதிகப்படுத்தினா அப்போ என்ன அர்த்தம்? ப்ராஜெக்ட்டு பெருசாக அவங்களுக்கு கிடச்சிட்ருக்குன்னு அர்த்தம். சேல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதர் எக்ஸ்பென்சஸ். இங்கே பாருங்கள், சேல்ஸுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் இவங்க எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நியூஸ் பேப்பரில் போடுறது, ரேடியோவில் சொல்கிறது, டிவியில் போடுறது. ரைட்டா? அடுத்து வந்து ப்ரௌச்சர் கொடுக்குறது, எல்லாத்துக்கும் போய் கொடுக்குறது. அடுத்து கேம்பெயின் நடத்துறது, இது எல்லாம் எக்ஸ்பென்சஸ்ஸு. அடுத்து அது என்னது, சேல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸு. ரைட்டா? சரி, ரைட். இதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ இது பேர் என்ன, கன்சாலிடேட்டட் P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ ஒய் எவ்வளோ ஏறி இருக்குது. ரைட்டா? அது ரெவன்யூ ஆப்ரேஷனில் எவ்வளோ ஏறி இருக்குது, அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது, டோட்டல் இன்கம் எவ்வளோ ஏறி இருக்குது, மார்ஜின் எவ்வளோ இருக்குது. இது எல்லாமே ப்ளஸில் இருந்தால் அந்த நிறுவனம் சிறப்பாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்ட்டரும் இதே மாதிரி கொஞ்சம் ப்ளஸில் இருந்துச்சுன்னா முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நெகட்டிவில் இருந்தால் அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியதுன்னு அர்த்தம். ரைட்டா? ரைட்டு. அடுத்து நிர்வாக தலைமைத்துவம். இதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சுரேந்தர் பாஜி, சஸ்ரிகால் பாஜி, சுரேந்தர் பால் சிங் சலூஜா, இவர் தான் 30 ஆண்டு காலமாக வந்து இந்த கம்பெனியை நடத்தினார். நிறுவனத்தின் தொலைநோக்கு தலைவர். நிர்வாக சாதனை 30 ஆண்டுகால சிறிய நிறுவனத்தை தொழில் முன்னணிக்கு கொண்டு வந்தது. வெற்றிகரமாக IPO நிறைவு செய்தது. சர்வதேச தரத்துக்கு உயர்த்தியது. எல்லாம் இவர் தான் பண்ணியிருக்காரு. பெண் ஊழியர்கள் 31% இந்த கம்பெனியில் இருக்கிறாங்க. பெண் இயக்குநர்கள் டைரக்டர்ஸ் குழுவில் 25% இருக்காங்க. ரைட்டு. பல வளர்ச்சிகள், எதிர்கால வளர்ச்சி மற்றும் உந்து சக்திகள். என்ன எதிர்கால வளர்ச்சி இந்த கம்பெனியில்? சந்தை வளர்ச்சி சார். சந்தையில் இந்திய சோலார் சந்தை 2025 50 கெகாவாட்டு, 2035 106 கெகாவாட்டு எதிர்பார்ப்பு 10% CAGR இருக்குது. அப்போது 2036 வரையும் பிஸ்னஸ் கன்ஃபார்மாக இருக்குது. அடுத்து PM சூரியகர். சூரியனா என்ன, சூரியன், கர்னா என்ன, வீடு, சூரிய வீடு. அந்த மாதிரி சூரிய வீடுகள் திட்டங்கள்னு சொல்லி கவர்மெண்ட்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கும் மானியங்கள் கொடுக்குறது, அடுத்து வந்து திட்டங்கள் செயல்படுத்துறது, இது எல்லாமே இருக்குது. அப்போ இவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தும் வரவுகள் வருது. ஆனால் சில சமயம் சார் கவர்மெண்ட்டுங்கிறனால சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட் டயத்தில் வந்து சில சமயம் கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு தேர்தல் வரும், திடீர்னு அந்த இடத்துல வந்து அமைச்சர் யாராவது இறந்துருப்பார், இல்லை முதலமைச்சர் வந்து பதவி விலகியிருப்பார். இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அந்த இடம் என்ன அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ என்றைக்குமே அரசியலோடு சேர்ந்தாலே, பிஸ்னஸ் சேர்ந்தாலே அது வந்து டிபெண்ட்டாக போயிடும் அந்த மாநிலத்தை தழுவி. ரைட்டா? ஸோ அதை கூட நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து திறன் விரிவாக்கம். செயல்திறன் எவ்வளோ இருக்குது? 10 மெகாவாட்ஸ் செல் இருக்குது, 11 கெகாவாட் மாடல்ஸ் இலக்கு இருக்குது. புதிய ஆலைகள் 2028 தொடங்க போகிறாங்க. அடுத்து ஆதரவுகள் இதெல்லாம் இருக்குது. கட்டாயம் உள்நாட்டு. ஆமாம் சார் உள்நாட்டில் இவ்வளோ பண்ணணுங்கிறது கவர்மெண்ட்டோட இது, தயாரிப்பாளருக்கு நன்மை சார். அதே மாதிரி கொள்கை ஆதரவு என்னென்னா, கவர்மெண்ட் உள்நாட்டில் நம்ம நாடே வந்து தயாரிப்பு இருக்கிறதுக்கு நிறைய பண உதவி பண்ணுறாங்க இந்த நிறுவனத்துக்கு. ஏன்னா இந்த நிறுவனங்களை வளர்த்தாதான் நம்ம ஆயில் அண்ட் கேஸை யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஆயில் அண்ட் கேஸை யூஸ் பண்ணலாம், ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அமெரிக்கா நம்மளே மிரட்டணும் அவசியம் இல்லை. ஏன்னா அமெரிக்காக்காரன் போய் சூரியன் நாளையிலேருந்து இந்தியாவுக்கு அடிக்காதுன்னு போய் சொல்ல முடியுமா? அதனால்
அதனால் இவங்களுக்கு என்ன ஐலண்ட் கேஸை வாங்க நம்ம மேலே டேரிஃப் போட்டுக்கிட்டே இருக்கானுங்களா. அதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன நினைக்குது, இந்த சோலார் எனர்ஜியை முக்கியமாக கொண்டு வரணும்னு தான் நினைக்குது. ரைட்டு. புதிய வணிகங்கள், புதிய பிஸ்னஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்வென்டர் பண்ணுறாங்க. அடுத்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் தீர்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளது, அதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. எதிர்கால வளர்ச்சி இங்கே பாருங்கள் சார் 2035 126 கிகாவாட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போது 50 கிகாவாட்லேருந்து 126 கிகாவாட் இருக்குது. இப்போ பாருங்கள், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் 23 ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு. அவார்டட் 32 ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு டெண்டரு. அடுத்து ஓப்பன் டெண்டர் 19 டெண்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அவார்டெல்லாம் கிடச்சிச்சின்னா அப்போ ப்ராஜெக்ட் ஏறிக்கிட்டே தான் போய்ட்டுருக்கோங்க. பாருங்கள், அவார்டு 24லேருந்து 57 பேருக்கு பாருங்கள், எவ்வளோ பேருக்கு பாருங்கள். ரைட். அடுத்து போட்டி நிலைமை அண்டு பலம். என்ன போட்டி நிலைமை? ப்ரீமியர் எனர்ஜியின் போட்டி நன்மைகள். 10 கிகாவாட் ஒருங்கிணைந்த திறன், பெரிய அளவிலான நன்மைகள். டாப்கான் சமீபத்திய தொழில்நுட்பம் பழைய பிஇஆர்சியை விட சிறந்தது. அடுத்து ஐபிஓ மூலம் 1600 கோடி, செல் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 100% சங்கு பந்தை. ஓகே. போட்டியாளர்கள் சவால். சிறிய அளவு அதிக செலவு, சிறிய அளவு அதிக செலவு, பழைய பிஆர்சி தொழில்நுட்பம். அதாவது இவங்களுக்கு போட்டியாளர்கள்ட்டெல்லாம் யார்கிட்டையுமே என்னென்னா பிஆர்சி தான் வச்சுருக்காங்க, டாப்கான் கிடையாது, கடன் அதிகமாக வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஜேவி கிடையாது. இதெல்லாம் போட்டியாளர்கள் அவங்கள காம்படிட்டர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட இருக்கிற லேகிங்ஸு. இவங்கள்ட்ட லீடிங்ஸ் என்னென்ன இருக்கும் பாருங்கள். ப்ரீமியர்கிட்ட இருக்க லீடிங்ஸ் என்ன? பெரிய அளவு கம்பெனி, குறைந்த செலவு, டாப்கான் அவங்க வச்சுருக்கிறாங்க, வலுவான பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இங்கோட்லேருந்து மாடல்ஸ் வரையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ணுறாங்க. அடுத்து இஎஸ்ஜி, அவங்கன்னா சுற்றுப்புற சமூக நிர்வாகம் எல்லாத்துலேயும் பாருங்கள் 100% பிளாஸ்டிக் வளர்ச்சி இதெல்லாம். சார் இஎஸ்ஜி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் சில நேரத்தில் வந்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷனு, கடன் இதெல்லாம் கொடுக்குறாங்க சில நிறுவனங்கள்லாம், உலக வங்கிகள்லாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இஎஸ்ஜியை பாதுகாத்து தான் தரணும். ஓகே. அப்படின்னா இஎஸ்ஜின்னா என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ். அப்படின்னா சுற்றுப்புறல் சமூக நிர்வாகம். நிர்வாகத்தினா 25% பெண் இயக்குநர்கள், 0 லஞ்ச வழக்குகள், ஐஎஸ்ஓ சான்றிதழ், ஈசாப் திட்டம் இதெல்லாம் இருக்குது. ரைட்டா? ரைட்டு. இப்போ பாருங்கள், டேஞ்சர் இந்த கம்பெனியில் என்னென்ன இருக்குது. மூலப்பொருள் விலை ஏற்ற இறக்கம். சார் நல்லா கேளுங்க. பாலிசிலிக்கான் சொன்னேன், பாலிசிலிக்கான். பட் இந்த சில்வர் இந்த விலையெல்லாம் ஏற என்ன ஆகுனா, சோலார் பேனல் செய்கிறதுக்கு தடுமாற்றம் வரும். விலைகள் அதிகமாச்சுன்னா அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுனா, ப்ராஃபிட்லேருந்து வருது ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே பாருங்கள், அரசு கொள்கை மாற்றம். இதான் சொன்னேன், அரசு கொள்கை மாற்றம். நாளைக்கு ஏதாவது பதவி விலகினாலோ இல்லை போன டெண்டர், இப்போ இந்த ஆட்சியில் எல்லா டெண்டரும் கொடுத்தாச்சு, எல்லாம் அவார்டு ஆகிடுச்சு. அடுத்த ஆட்சி வருது, என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமில்ல. அடுத்த ஆட்சி வந்து அதை பழி வாங்குறதுக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் கடப்பில் போடுவாங்க. அப்போ இவன் என்ன ஆவான், இவன் டெண்டரை வாங்கிட்டு வேலை செஞ்சுட்ருப்போம், பைசா வராது. ரைட்டாக? அடுத்து தொழில்நுட்ப மாற்றம். என்னது, இப்போ டாப்கான் வந்திருக்கு, அடுத்து வேறு ஏதாவது கான் வந்துருச்சுன்னா அந்த டாப்கான் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. அடுத்து போட்டி அதிகரிப்பு. ஆல்ரெடி 4-5 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா? அவங்களுக்கு அவங்களோடலாம் இருக்கணும். நாளைக்கு எதாவது அமெரிக்காவில் வந்து பெரிய பெரிய கம்பெனி எவனா வந்து இங்கே பாட்டுக்கு இந்தியாவில் நாங்களும் வந்து கையெழுத்து போடுறாங்கிற பேரில் ஏதாவது கையெழுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கையெழுத்து போட்டுவிட்டு அவங்க பாட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா நம்மளால் வந்து டம்மி பீஸ் ஆகிடுவார். அதனால் அந்த ஒரு பயமும் இருக்குது. அடுத்து கேபெக்ஸு தீவிர வணிகம். தொடர்ந்து முதலீடு தேவை, கடன் அதிகரிக்கலாம். ஆமாம், தொடர்ந்து முதலீடு தேவை. ஏன்னா கேபெக்ஸ் போடணுமே. ஏன்? ஸோ பேனல் வாங்கணும், சிலிக்கான் வாங்கணும், மாடல்ஸோ இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு இப்போ பைசா வேணும் இல்லையா? ஓகே. லாபத்தில் சம்பளம் தரோம், அவருக்கு லாபத்தையும் பார்க்கணும், அதே இடத்துல கேபெக்ஸும் பண்ணணும்ல. அதனால் கடன் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்குங்கிறாங்க. ரைட்டு. இப்போ மதிப்பீட்டு அளவுகள் இங்கே பாருங்கள். முக்கிய நிதி விகிதங்கள் இந்த குவார்ட்டர் 3ல் 26 என்ன இருக்குது, எபிட்டா 30.6% உயர்ந்திருக்கு, சிறந்தது. நெட் ப்ராஃபிட் 19.9% உயர்ந்திருக்கு, சிறந்தது. டெப்ட் ரேஷியோ 1 கீழே தான் இருக்குது. ஆர்டர் புக்கு 13,000 கோடிக்கு மேலே இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் க்ரோத்து 53% இருக்குது. ரெவன்யூ க்ரோத் எவ்வளோ இருக்குது, 13% இருக்குது. இதெல்லாம் சூப்பர். சார் இங்கே பாருங்கள் சார், அடுத்து முதலீட்டு சரிபார்ப்பு பட்டியல். அதாவது ப்ரீமியர் எனர்ஜி மதிப்பீடு. கவனிக்க வேண்டியவை என்ன, அதே மாதிரி அதோட பலன்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ரைட்டா? இவ்வளோ தான் சார். இப்போ இது முடிஞ்சிச்சா? இதை அப்படியே இங்கே போயிடுறேன் சார். நான் ஸ்க்ரீனர் போயிடுறேன் சார் ஸ்க்ரீனர் போயிடுறேன் சார். ஸ்க்ரீனரில் பார்த்துருவோமா? ஸ்க்ரீனர் நம்ம பேசுனதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போமா? ரைட்டு. ப்ரீமியர் எனர்ஜி இன்ஸ்டாலிங் இன்டகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. ரைட்டா? அடுத்து இந்தியா சோலார் செல் எக்ஸ்போர்ட் ரேங்கிங் அமங் த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் செல் மாடுல் ப்ரொடியூசர் அண்ட் மேனுஃபேக்சரிங் டாப்கான் செல்ஸ். பாருங்கள். அடுத்து தான் இபிசி எக்ஸிக்யூஷன் ஆஃப் இபிசி ப்ராஜெக்ட். அடுத்து இண்டிபெண்ட் பவர் ப்ரொடக்ஷன், அதாவது ஐபிபி.
ரைட்டா. அடுத்து ஓஎன்டம், அதாவது இபிசி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதில் ஆப்ரேட்டரை போடணும், அதை போய் டெக்னீஷியனை வைக்கணும், 24x கால் ஆன் பேசிஸில் போய் ரிப்பேர்னா போய் ரிப்பேர் பார்க்கணும். இதெல்லாம் என்னது, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதெல்லாம் யார் பண்ணுவா, ஏதாவது தயாரித்தது இவங்க தான். ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸும் அவங்க என்ன பண்ணாங்க, 5 வருஷத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸையும் பார்த்துப்பாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களுக்கு தான் ஆப்ரேட்டிங் பண்ண தெரியும், அதனால் அவங்க எடுத்துப்பாங்க சில சமயம். ஓகே, அடுத்து ப்ரீமியம் எனர்ஜிஸ் ஆஃபர் அலுமினியம் ஃப்ரேம்ஸு. ஆமாம், இந்த சோலார் பேனலில் அந்த அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரி எனர்ஜிஸ்ட்டையோ அல்லது விக்ரமுட்டையோ அவங்கள்ட்ட அந்த அலுமினியம் பேனல் கிடையாது. ஆனால் இவங்கள்ட்ட இருக்குது இந்த அலுமினியம் பேனல், ரைட்டா. ஓகே, அடுத்து ஹைதராபாத்தில் ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஹைதராபாத்தில் 2 பிளான்ட் போட்டிருக்காங்க, நியூ கமிஷன் பிளான்ட். அப்கமிங் கெப்பாசிட்டி வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சீத்தாம்பூர், நாயுடுபேட்டா இங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஹை எஃபிஷியன்சி டாப்கான் சோலார் பேனல், இதை தான் நம்ம அடிக்கடி பேசுகிறோம், ரைட்டா. கடைசியாக நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம்ல இருக்குது இதெல்லாம் பேசி. ஓகே, அடுத்து இந்த பாருங்கள், டொமஸ்டிக் 99%, எக்ஸ்போர்ட் 1%. ரெவன்யூ வந்து செக்மெண்ட் வைஸ் மாடல்ஸில் 74% பார்த்தோமா, செல்ஸ் 23%. அதான் அங்கே பார்த்தது அப்படியே பார்க்குறோம். அடுத்து கிளைண்ட் பாருங்கள் சார், யாருன்னு, என்டிபிசி, டாடா பவர், சோலார் சிஸ்டம் எனர்ஜி, பேனசோனிக்கு, கண்டினம், சக்தி பம்ப்ஸு, ஃபஸ்ட் எனர்ஜி, ப்ளூ பைன் எனர்ஜிஸ், லூமினாஸ், ஹார்டெக், க்ரீன் இன்ஃப்ரா விண்டு எனர்ஜி, மாதவ் இன்ஃப்ரா எனர்ஜி, சோலார் ஸ்கொயர் அண்ட் எக்ஸிடெக். சார் இவங்கெல்லாம் யார் சார், இவங்களோட கிளைண்ட்டு சார். டாப் 1 கிளைண்ட்டுலேருந்து 18%, டாப் 5% 57%, டாப் 10 கஸ்டமர்லேருந்து 70%. சார் இது ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ரெவன்யூ தயவு செஞ்சு பார்த்துருங்க. சில இடத்துல ஒரே கஸ்டமர்லேருந்து 99% வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம நினைப்போம் சூப்பர்னு, அந்த ஒரு கஸ்டமரு உன் ப்ராடக்ட் சரியில்லைன்னு விலகி போயிட்டானா அவ்வளோதான், இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும். அதனால் ரெவன்யூ எந்த கஸ்டமர்ட்டேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுங்கிறத பார்த்துக்கணும், ரைட்டு. இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ், த கம்பெனி ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்போர்ட்டட் த ப்ராடக்ட் செவரல் கண்ட்ரி இன்க்ளூடிங் யுனைடெட் ஸ்டேட், ஹாங்காங், சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், நார்வே, நேபாள், ஃப்ரான்ஸ், மலேசியா, கனடா, ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, ஹங்கேரி, இதெல்லாம் பண்ணுறாங்க. நியூ இன்டர்நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட், கம்பெனி பிளான்ட் எக்ஸ்டெண்ட் த மேனுஃபேக்சரிங் ப்ரெசன்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட் 2024. எங்கே சார், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இவன் பிளான்ட் போடுறான் சார், பார்த்துக்கங்க. சைன்டு த லெட்டர் இன்னும் இன்டெண்டட் வித் ஹீலியன் USA, அவங்கள்ட்ட ஆல்ரெடி போட்டாச்சு. அமெரிக்கன் சோலார் பேனல் மேனுஃபேக்சரர், அவங்களோட ஆல்ரெடி ஜாயின் வெஞ்சர் போட்டால் அங்கே போய் பிளான்ட் போடுறான். ஆர்டர் புக் ப்ரீமியம் எனர்ஜிஸ் டோட்டல் ஆர்டர் புக் 5544 மெகாவாட்டுக்கு வேல்யூடு 8600 கோடிக்கு ஆல்ரெடி ஆர்டர் வச்சுருக்கான். அதில் 60% புக்கா ஃபார் சோலார் மாடல், 35% சோலார் செல்ஸு. கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன், கம்பெனி அண்டர்டேக்கிங் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் கேப்பஸ் அக்ராஸ் த மல்டிபிள் வெர்டிக்கல் இன்க்ளூடிங், பாருங்கள் மேனுஃபேக்சரிங் வெர்டிக்கல் நம்ம சொன்னோம்ல, செங்குத்து வணிகம், அதுதான் இன்க்ளூடிங் சோலார் செல்லு பண்ணுறான், மாடல் பண்ணுறான், வேஃபர் பண்ணுறான், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதான் BESSன்னு சொன்னோம்ல அது, அண்டு இன்வெர்டர். இட் ஹேஸ் அ டோட்டல் டார்கெட்டட் இன்டெகிரேட்டட் கெப்பாசிட்டி பை 2028 வரையும் 10 GW, 11 GW மாடல்ஸ், இன்வெர்டர் 3 GW, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் 12 GW, அலுமினியம் ஃப்ரேம்ஸு 36,000 மெட்ரிக் டன். சார் இதுதான் சார் இவங்களோட கேபெக்ஸ் 2028 வரையும். அப்போ அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. 2035 வரையும் கவர்மெண்ட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ இந்த நிறுவனம் வேலை செய்யுமா, ஓடும், ரைட்டு. அப்படியே கீழே வந்துடுவோமா. இப்போ இந்த நம்பர்லாம் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், அந்த நம்பருக்குலாம் நான் போக விரும்பலை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சிம்பிளாக நான் ஒரு இது மட்டும் சொல்கிறேன். 2026 அவங்களோட சேல்ஸ் என்ன சார், இவங்களோட சேல்ஸு 947. 2025 சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டு 934 கோடி எடுத்துருக்கான் சார். சேல்ஸ்லேருந்து அதே சேல்ஸை ப்ராஃபிட்டாக எடுக்கிறதுல பெரிய விஷயம், அதை பண்ணியிருக்கான். -13 கோடியில் இருந்ததை 2023 இன்றைக்கி 1333 கோடியில் கொண்டாந்துருக்கான். ஓபிஎம் பாருங்கள், இதுதான் சொன்னேன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சார். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஷுட் பி மோர் தென் அதர் இன்கம். நல்லா கேட்டுக்கணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஷுட் பி மோர் தென் அதர் இன்கம். 94 கோடி இங்கே பாருங்கள், 2226 கோடி எடுத்திருக்கான். அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது, 223 கோடி. சில கம்பெனியில் அதர் இன்கம் அதிகமாக இருக்கும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். அந்த கம்பெனி நம்ம கண்டுக்கவே கூடாது. அடுத்து நெட் ப்ராஃபிட் ஏறுதா, நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது. இபிஎஸ் ஏறி இருக்கா, இபிஎஸ் -8 ஆயிருக்கு, 8 20, 20 23, ரைட்டு. சேல்ஸ் க்ரோத் பாருங்கள், 5 இயர் சேல்ஸ் க்ரோத் 47, பின்னிட்டான், பெடல் எடுத்துட்டான்.
3 சார் நான் பெடல் எடுத்திருக்கான் பின்னிருக்கான்னு நான் ஒன்று இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லை சார். நான் நம்பரை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 3 இயர் வந்து 106%. அடுத்து ப்ராஃபிட் பாருங்கள், 5 வருஷம் 90%, 3 வருஷம் 297%. ஏங்கப்பா. ஸோ கம்பெனியோட க்ரோத்து நல்லாவே தெரியுது, ரைட்டா. அடுத்து ரிசர்வ் பாருங்கள், 200 கோடியிலேருந்து எங்கே ஆரம்பிச்சு 3400 கோடி வச்சுருக்கான். என்னங்க 3400 கோடி வச்சுருக்கான். பாரோவிங்ஸ் என்ன வச்சுருக்கான், லாங் டேர்ம் பாரோவிங் 1000 கோடி வச்சுருக்கான். இருந்தாலும் தட்ஸ் ஓகே. அதான் டெப்ட் ஈக்விட்டி லெஸ் தென் 1 தானே இருக்குது. எங்கே இருக்குது இங்கே பார்த்துருவோமா, லெஸ் தென் 1 இருக்கானு. பிஜி ரேஷியோ நல்லா இருக்குது. ஆமாம், லெஸ் தென் 1, லெஸ் தென் 0.5 தான் இருக்குது, ரைட். ஓகே. ஸோ இங்கே பார்த்துட்டோம், நெட் ப்ராஃபிட் இங்கே பார்த்துட்டோம், இபிஎஸ் பார்த்துட்டோம், பேலன்ஸ் ஷீட்டுக்கு வருவோம். ரிசர்வ் இருக்குது. அடுத்து ஃபிக்ஸ்டு அசெட்டு, இந்த பாருங்கள் ஃபிக்ஸ்டு அசெட்டு சார். லேண்டு பாருங்கள் சார், 178 கோடிக்கு வச்சுருக்கிறான். ஓகே. பில்டிங்கு, பிளான்ட்டு, எக்யூப்மெண்ட்டு, கம்ப்யூட்டரு, ஃபர்னிச்சரு, வெஹிக்கிளு, இன்டேஞ்சிபிள் அசெட்டு. இங்கே ஒரு கேஷ் ஈக்குவலண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும், அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். கேஷ் ஈக்குவலண்ட் எங்கே வரும், இந்த பாருங்கள் கேஷ் ஈக்குவலண்ட் சார். கேஷ் ஈக்குவலண்ட் 1343 கேஷ் ஈக்குவலண்ட் வச்சுருக்கான் சார். ரைட்டு சார். அப்படியே வாங்க சார். இன்வெர்டர் டேஸ் பாருங்கள் சார். இன்வெர்டர் டேஸ் ஒரு பொருளை வாங்கி எத்தனை நாளாக அவன்கிட்டே வச்சுருக்காங்கிறதான் இங்கே பாருங்கள். 121 நாள் ஒரு பொருளை வச்சுருந்துருக்கான். எது மாடல்ஸோ செல்லியோ வச்சுட்டு இருந்திருக்கான் 121 நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்வென்ட்ரியில் கிடக்குது. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருளை நாளைக்கு என்ன பண்ண, சில்வர் விலை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி இவன் அதிகமாக விற்க போகிறான். அடுத்த வருஷம் அப்படின்னா என்ன, ப்ராஃபிட் அதிகமாக போது இப்போவே தெரியுது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஏன்னா 121 கோடிக்கு இப்போ இன்வென்ட்ரியை வந்து அதிகமாக வச்சுருக்கிறான். புரியுதுங்களா? ஆமாம். அடுத்து ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் யார் சார், இந்த பாருங்கள் சார், சிரஞ்சீவ் சிங். அதான் அவரோட பையன். அவர்கிட்ட 57% இருக்குது. அப்படியே அவங்க எஃப்ஐ யாராக வச்சுருக்காங்களா? ஆமாம் வச்சுருக்காங்க. டிஏ யார் சார் வச்சுருக்கா? இந்த ஆக்சிஸ் வச்சுருக்கு சார். டேக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கு. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கு. குவாண்ட் வச்சுருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் வச்சுருக்கு. எஸ்பிஐ வச்சுருக்கு. கோடாக் வச்சுருக்கு. இவங்களாம் வச்சுருக்காங்க. பப்ளிக்கில் யார் இருக்கா? பப்ளிக்கில் சவுத் இந்தியா சுதீர் மூலா அவர் வச்சுருக்காங்க. சுதீர் மூலா யார் ஓப்பன் பண்ண? ஓகே, சுதீர் மூலாங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் போல அவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சவுத் ஏஷியா க்ரோத் ஃபண்டு அவங்களும் வச்சுருக்குறாங்க சார். இது இவ்வளோ தான் சார். ஒரு கம்பெனியை எவ்வளோ தூரம் டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு 10% டெக்னிக்கல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அடிப்படை பகுப்பாய்வில் 90% என்ன, அந்த நிறுவனத்துடைய பங்கு, அந்த நிறுவனம் எப்படி வேலை செய்யுது, அந்த நிறுவனத்தின் செலவுகள் எவ்வளோ இருக்குது, வருமானம் எவ்வளோ இருக்குது, லாபம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் பேசிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போது 10% டெக்னிக்கல்ஸை பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கல்ஸு பார்க்கணுமா வேணாமான்ங்கிறது உங்களோட விருப்பம். ஆனால் ஒரு 10% இதை கண்ணால் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா என்ன தான் நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த கிராஃப், இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. அதாவது இங்கே பாருங்கள், இதில் 200 DMAவுக்கு கீழேயும் இருக்குது ப்ரைஸு, 50 DMAக்கு கீழே இருக்குது. ஓகே, இந்த 50 DMA இந்த பாருங்கள் இங்கே நம்ம போட்டிருக்கோம். 50 DMA 200 DMAவை இதை இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வந்துடுச்சு. IPO ரேட்டுக்கு கீழே வந்துடுச்சு, ரைட்டா? IPO ரேட்டுக்கு கீழே வந்துடுச்சு. அடுத்து இப்போ நமக்கு என்ன தெரியுது, அப்போ கீழே இறங்கி ஏன் இந்த கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 3 மாதமாகவே என்ன ஆகிடுச்சு, சில்வர் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி அது ஒரு பெரிய விலை ஏறி போய் கிடக்கு, ரைட்டா? இப்போ இந்த சோலாரில் முக்கியமானது என்னென்னா, இந்த சில்வர் தேவை அதிகமாக இருக்குது. ஒரு வேளை இவங்களுக்கு சில்வர் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா எங்கே இந்த கம்பெனிக்கு லாபம் வராதோன்னு பயந்து எல்லோரும் விற்று இப்போ கீழே இருக்குது. ஓகே, இப்போ அதை நம்ம அடிப்படை பகுப்பாய்வு செஞ்சு இது உண்மையாகவே கீழே வந்ததுக்கு அதுக்கு லாயக்கு தானா, இல்லை தவறான முறையில் கீழே இறங்கிருதாங்கிறத அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட்டு கண்ணாபுரான அடி வாங்கி அதை கீழே தள்ளி விட்டுருக்கு. IPO ப்ரைஸுக்கு கீழேயும் போயிருக்கு, கரெக்டுங்களா? சரி, இது பாருங்கள், இதை நம்ம பார்த்துட்டோமா? இது கிராஃப், நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துட்டோம் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு. இப்போ கீழே பாருங்கள், இதில் பாருங்கள் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் RSI. இந்த RSIயில் ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு இருக்கும். ஓவர் பாட்டு 70 அதில் ஒரு மீட்ரு வச்சுருப்போம், அதில் 70 கீழே வந்து ஓவர் சோல்டு வந்து ஓவர் பாட்டு வந்து ஒரு 30 வச்சுருப்போம். இங்கே பாருங்கள் 30க்கு கீழே போயிடுச்சு பாருங்கள், இது 20 வரையும் போயிடுச்சு. அப்படின்னா இது என்னென்னா வாங்கக்கூடிய இடம், இந்த இடம் இதுக்கு கீழே உடஞ்சிருச்சுன்னா இது வாங்கக்கூடிய இடம். திருப்பியும் கீழேருந்து உடச்சிட்டு மேலே உள்ள என்ட்ரி ஆகுது பாருங்கள், என்ட்ரி ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வாங்கக்கூடிய இடம்னு அது காட்டுது. ஆனால் நாளைக்கே கூட இப்படி திரும்பி உடச்சி கீழே போயிடலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் கீழே இருந்தது எப்படின்னா, அந்த இடத்த விலை கம்மியாகிடுச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு கீழே வந்திருக்கு, அதை வாங்கிக்கலான்னு அர்த்தம். மேலே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த இடம் மேலே போயிருக்கு, இந்த இடம் மேலே போயிருக்கு, இந்த இடம்லாம் மேலே போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
இது விற்கிறதுக்குரிய சரியான நேரம். இங்கே பாருங்கள், இப்போ மேலே போயிடுச்சு, போயிட்டு கீழே வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே போயிட்டு கீழே வந்து பாருங்கள். அப்போ மேலே போய் அந்த இடத்துல 78 டச் ஆச்சுன்னா இட்ஸ் ஓவர் பாட்டு. அந்த இடத்துல இந்த லாபத்தை புக் பண்ணுறவங்க இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். அது ஒரு இண்டிகேட்டர் கொடுக்குது. சரியா? சரி, இவ்வளோ தாங்க டெக்னிக்கல்ஸு. இது வெறும் நம்ம 10% பார்த்தா. அடுத்து வேல்யூம், முக்கியமாக வேல்யூம் என்னது, எத்தனை பேர் வாங்குகிறாங்க. இந்த பாருங்கள், இப்போது வேல்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்களேன், வேல்யூம் வந்து போன நவம்பர்லேருந்து பாருங்கள் கம்மியாக காட்டுது. இங்கே நம்பரில் பாருங்கள் 1 மில்லியன் 830K ரைட்டா? ஓகே, 830K. இங்கே பாருங்கள் 1 மில்லியனு, இங்கே பாருங்கள் 1 மில்லியனு இப்படி இருந்தது. 5 மில்லியனு, 7 மில்லியனு இப்படி ஏறுது. அப்போனா என்ன அர்த்தம், இங்கே வேல்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த கேண்டில்ஸ்லாம் விழும்போது பாருங்கள் நல்ல கீழே இறங்கி ஆர்எஸ்ஐக்கு கீழே ஓவர் பாட்டுக்கு கீழே போயிடுச்சு. ஓகே, ஸோ இதை தான் காட்டுது. அப்போ வேல்யூம் என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல அதிகப்படியான வேல்யூம் வரும்பொழுது இது என்ன காட்டுனா, அதிகப்படியான பையர்ஸ் உள்ளே இறங்கியிருக்காங்க. அது ஒரு வாங்குதலுக்குரிய ஒரு சிக்னல் அப்படிங்கிறத காட்டுது. சரியா? அப்போ வேல்யூம்ஸையும் பார்த்துட்டோமா? சரி, வேல்யூம்ஸையும் பார்த்துட்டோம். கேண்டில்ஸ்டிக்கு டோட்டலாக பார்த்துட்டோம். அடுத்து ஆர்எஸ்ஐயை பார்த்துட்டோம். 200 DMக்கு கீழே இருக்குது, 50 DMக்கு கீழே இருக்குங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டோம். IPO ரேட்டுக்கு கீழே இருக்கிறதையும் உறுதி பண்ணிக்கிட்டோம். அப்போது இங்கேருந்து கீழேயும் போகலாம். இங்கே 70 ரூபா, இங்கேருந்து அப்படியே இறங்கி 200 ரூபா வரையும் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் எடுத்து திருப்பி இப்படி மேலே போகிறதாகவும் போகலாம். அது அந்த கம்பெனியோட லாப நஷ்ட கணக்கை பொறுத்து, அடுத்து சில்வரோட வேர்ல்டு வியாபாரத்தை பொறுத்து, அதோட அளவுகோலை பொறுத்து தான் இது அமையும். அவங்களோட ரா மெட்டீரியலை பொறுத்து இது அமையும். அதனால தான் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம படிக்கிறோம். சரியா? சரி மகளே, ஒரு டீப் அனலைசஸ் எப்படி பண்ணணும் பார்த்தீங்களா? ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன, யார் ஓனரு, எங்கெங்கெல்லாம் வந்து தொழில் செய்கிறாங்க, என்னென்னலாம் தொழில் பண்ணுறாங்க, அவர்களுடைய கடன் எவ்வளோ இருக்குது, அவர்களுடைய வருவாய் எவ்வளோ இருக்குது, குவார்டர் காலாண்டு நிதி எவ்வளோ இருக்குது, முழு ஆண்டு நிதி இயர் ஆன் இயர் எவ்வளோ இருக்குது, கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, அடுத்து வந்து இன்வென்ட்ரியில் எவ்வளோ வச்சுருக்குறாங்க, அவங்களோட மூலப்பொருள் எங்கேருந்து வருது, அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் இணைந்து பணியாற்ற எந்த நாட்டோட எந்த மாநிலத்தோட எந்த நிறுவனத்தோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்களா, வெளிநாட்டில் போய் ஏதாவது பிளான்ட் போடுறாங்களா, அது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய சேல்ஸ் எவ்வளோ வருது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு அதிகமாக இருக்கா, அதர் இன்கமோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கா, அடுத்து சேல்ஸ் க்ரோத் இருக்கா, ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா, நிறுவனத்தோட தலைவர் எப்படிப்பட்டவர், பெண்கள்லாம் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்களே. இப்போ இதெல்லாம் பேசுகிறோம்ல, இதுதான் சார் லெவல் 2 உள்ளார்ந்த ஆய்வு லெவல் 2. இதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த பிபிடி எப்படி சார் ரெடி பண்ணீங்க, சூப்பராக இருக்கேன். நான் ஒன்றும் ரெடி பண்ணல சார், ரெடி பண்ணேன். ஒரு 40% என்னோடய வேலை இருந்தது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிபிடி நம்ம பார்த்தோம்ல ஸ்க்ரீனரில், பிபிடின்னு ஒரு இடத்துல பிபிடியை டவுன்லோட் பண்ணி இங்கிலீஷில் வரும். அதை அப்படியே தம்பி சாட்ஜிபிட்டை உள்ளே போட்டுட்டு அவன்கிட்ட எப்படி கேட்கணும்னா, இதை அப்படியே தமிழாக்கம் பண்ணணும்னா அவன் தமிழாக்கம் பண்ணி தப்பாக கொடுத்துருவோம். அவன்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும்னா, டியர் பிஃபோர் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் திஸ் கம்பெனி, can you make it as a CE level analysis, okay, CE level analysis, to be a pro equity analyst and do analyst and explain in a proper way without any spelling mistake in the Tamil. Give me a PPT with good metrics. What is the leading indicator, what is the lagging indicator, what are the threatening to the company, what are the profitable to the company, what is the expansion to the company, what is the growth into the company. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 நிமிஷத்தை தூக்கி அடிப்பான். அது பண்ணால் தான் அது ஓகே. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். என்ன பார்த்தோம், அடிப்படை லெவல் 2 பார்த்துட்டோம். அடிப்படை லெவல் 2ல் ஒரு கம்பெனி எப்படி ஆய்வு பண்ணதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம காமிச்ச கம்பெனி ப்ரீமியம் எனர்ஜியை என்கிட்ட கிடையாது, நீங்கள் வாங்கணுமானா அது உங்களோட சொந்த முடிவு. இட் இஸ் கிளியர்லி டிஸ்க்ளைமர். ஏன்னா ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர், ஐ எம் நாட் அ ஈக்விட்டி ரிசர்ச், எனக்கு எதுவுமே அந்த அளவுக்குலாம் தெரியாது. இப்போ நான் பண்ணது என்னென்னா, என்னுடைய சொந்த முயற்சியில் என்னோடய சொந்த அறிவில் இண்டிவிஜுவலாக நான் பண்ணேன். இப்போ நான் கொடுத்தது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.